மதுரைக்கு வண்டி ஏறி போங்க போங்க. மனுஷனா பூனை அங்க கொஞ்சம் வயசு குமரி புள்ள அடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. சம்பளமும் கொடுக்க மாட்டான். உங்களையாவது ஒரு தடவை செஞ்சுக்கிறேன் ப்ளீஸ்க்கா. உங்களுக்கு ஒரு 2 ரொட்டி பாயிட்டு வாங்கி தரேன்க்கா. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, 30 செல்லட்டும். ஆனால் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து எதை சொல்லிக் கொடுக்குறான்னா அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவன் பார்த்தியா உன்னுடைய ஆமை குஞ்சு கூடியாவே அங்கே தான் வாடகை ஹெவியா கருவாட்டு வாடகை இழுக்குது ப்ரோ. போங்க தேன்றாட்டு முண்டை அப்புளு. ஜெய ஸ்ரீராம். அரே ராம், சீதாவை தூக்கிட்டு போனேன் கோத்தா. எல்லாரும் பாருங்க, மேட்சிக் பண்ண போறேன். இவனை வச்சு இன்னைக்கு தான் அதை பண்ண போறேன். எல்லாரும் இங்க பாருங்க, பாருங்க தெரியுதா? இந்த 2 ஒன்னாக்குவேன். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் பாருங்க. கோயில நீங்க எல்லாரும் பார்க்கலாம். மேஜிக் பொம்மை என்னைக்கு பேச்சு உம்முனேரு. அதே போல இது 2 ஒண்ணா அது ஆக்க முடியாது. அது 2 ஊருக்கு பிரச்சனை நடக்கு. ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல. ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல. அடி ஒன்னா போல யாரும் இல்ல. உன்னைய பார்த்து புட்டேன் கோகிலா, நீ கொஞ்ச நாள் கூட வாடி கோகிலா. ஊரான ஊருக்குள்ள காலித்தானா அவனை போய் பேக் ஷாட் அடிக்க சொல்லக்கூடாது. தப்பு. ஆய் இதை எவனோ சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க போறேன். அப்ப வாங்க, இதோ உங்கள் மத்தியிலே டால்பின் மீன் ஆடக்கூடிய தருணம். கமான் கமான் டால்பின் போடுங்க. போ நல்லா இருக்கு ஆயாலோ. எதுக்கு வரணும்? அதுக்கு தெரியாதா? கொஞ்ச நாள் வளரட்டும். என்னையா பண்ணி வச்சிருக்கத பயல? அவனை எவனோ ஏவி விட்டுருக்கேன். நல்லா பேசினே வாயில வச்சு விட்டாங்க. வரச்சாளுங்க. ஆமா என்னத்த வாயில வச்சாங்க? அண்ணாந்து பார்த்த வேணாம். பின்னா இருக்குது பூமி, நடு இருக்குது கேணிய. சேர்ந்துருக்கு தரணும். இப்ப நான் காத்து பஜ பஜங்க காத்தோரம் போயிருந்தேன். மலையும் போஜ போஜங்குதே அடியம்மாடி, மலையும் போஜ போஜங்குதே. பூஜாரி பட்டி, தளபதி சிவா, தளபதி சுரேஷ் இவர்களின் அன்பு பரிசாக எம்கேஆர் பயலுகடா ரூபாய். இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. 1 லட்சம் ரூபாய்னு எழுதி வச்சிருக்க. ₹1,00,000 அம்பளிப்பு கொடுத்தாய். 1 லட்சம் ரூபாய் எழுதி வச்சு 100 ரூபா. வாமா வாமா வாமா
கொஞ்சம் நேரம் ஆடுவோமா. வாமா வாமா வாமா. என்ன எத்தனை ஜானனை அளக்குறீங்களா எப்படி அம்பிடுத்தேன் பெரிய மருத்துவர் அதனால தொட்டு பாக்குறாரு உங்களுக்கு எப்படி பிரஷர் சுகர் இருக்குன்னு. சிங்கி சிங்கின்னு நடக்கிற நடையில நூலை விட்டு போச்சு உம்மா சுட்ட வடையில எட்ட போல நான் பூசுன்னு தீருறேன் என்னால வந்து நான் சில்பராட்ட கையில குடு குடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும் உங்க அண்ணன் மூடி திறந்து பார்த்தா சீப்பும் பார்க்கானா ஜிலாபி குலாபி நீ செஞ்சு விட்டா ஜிலாபி மாமி கிட்ட கட்டாதடி பெண்பிள்ளைக்கு ஏன் மைமா ஏன் மை. டே பப்ளு இங்க வா வே அவனை பார்த்தா எல்கேஜி அப்பா உள்ள மேகி கிண்டிருக்கேன் போடா. நல்லா இருக்குமாப்பா இங்க வாடா இங்க அங்க நான் இப்ப எக்சர்சைஸ் பண்ண மாதிரி பண்ணு பத்தியா உள்ள வந்து ஒரு எம்சாண்டா அல்ல பாக்குறேன். அதே இருந்தா ஓ ஓன்றேன். உன்னாலதான் முடியாதடா. ஏண்டா காண்டாமுருக முண்டை வெதர் பிடிக்குது. ஆமாங்க லேசா கிரிச்ச தடை வைக்கங்க தம்பி. அவனை தூக்கி விடும் போது ஓரஞ்சு சேக்கில் அடிக்கிறீங்களே. காத்துக்கிறா. திருவண்ணாமலையிலிருந்து வருகை தந்து 201 அமளிப்படுத்து என்னை மாலை போட்டு பெருமைப்படுத்திய என் அன்பு தம்பி திருவண்ணாமலை வினோத் சார்பாக மாலை நிறுத்த வினோத் அவர்களுக்கு இந்த வடமதுரை இங்கே கூடியிருக்கின்ற என் உறவுகள் சார்பாக திருவண்ணாமலைக்கே நன்றி. நன்றி. அவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அவன் திருவண்ணாமலையிலேருந்து வந்ததே உன் தீபத்தை ஏற்றதேன். உனக்கு கொளுத்தி விட தாயா வந்திருக்காப்ல. ஆம்பளைக்கு எந்த ஊரில் கூட்டம் குடிச்சு உனக்கு தாயா குடிச்சு ஓடா அன்னைக்கெல்லாம் போய் ரம்யா ஜோடா அந்த பிள்ளையோட சேர்ந்து ஒரு 10 பிள்ளைய டவுசர் போட்டுக்கிட்டு ஆடுது. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஆடல் பாடல் என்பது அவருடைய கலை. எல்லாமே வயிற்று பொழப்புக்காகத்தான். எங்கே திறமை இருக்கிறதோ அங்கே கூட்டம் கூடும். திறமை குறைந்து விட்டால் அங்கே கூட்டம் குறைவாக இருந்தால் தெரிந்து விடலாம். நம்ம பருப்பு வேகலை. எல்லாத்துக்கும் கை தட்டுறிய பெருமையா தானே பேசுறாரு. கையை தட்டினா என்ன? பெரும்பாலும் எனக்கு அதிகமாக கை தட்ட மாட்டாங்க. ஏன் நீ வந்ததுக்கு அப்புறம் எப்படி கை தட்டுவாங்க? இப்படி பேண்டுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. பேண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க தட்டிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு மெசேஜ். மைமா பேரு தாண்டா அஞ்சல அவ கப்புன்னு பூந்துட்டாடா நெஞ்சில. வடமதுரை இந்த புண்ணியமான பூமியிலே ட்ரம்பு அவருடைய சிலையை திறப்பதை பெருமிதம் கொள்கிறோம். அமெரிக்காவில் ட்ரம்பு வந்து இந்தியா சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஈரானை பதிலடி கொடுக்காமல் போரை நிறுத்தியதற்காக வடமதுரை அனைத்து மக்கள் சார்பாக ட்ரம்பு அவர் சிலையை நான் திறக்கிறேன். ட்ரம்பு ட்ரம்பு. ஒண்ணு கொடுதா? என்னடா இது ட்ரம்பு கிடையாது. இதாண்டா சாந்து சட்டி. ட்ரம் இல்ல வட்டை. தம்பி மியூசிக் டைரக்டர். இது மியூசிக் வந்து உங்களுக்கு தெரியாது. நான் நீங்க சொல்லுங்க. இவர் ஆர்எஸ் ஸ்டெப் வந்து பிரதேவ யூடியூப்ல பார்த்துட்டு இவரை வேணாம்ட்டார். அவரை கேவலப்படுத்திடுவான்ட்டு. நடே கவனிங்க அனிருத் தம்பி ஜண்டமலை புகழ் தம்பி நீர்மலாட்டி தந்த நகன தந்த நகன தந்த நகன கூட வந்து கருக்குன்னு போட்டுக்கணும். அது சூம்பு. அது போடக்கூடாது. புசு புசு தந்த நகன டிங் தந்த நக்கட தந்த நக்கட தந்த நக்கட தந்த நக்கட டிங். வாயில உரிய வேணாம்.
மனசு மனசு மனசுக்கா சின்ன மனசு. அது திருக்கக்காடு வாடகைக்கு வரத்தையும் செய்யாது பப்பி நாய். கோயிலா சொல்வது உண்மைதான். பிறரை வளர்த்து விடுவதல்ல, அறிமுகம் செய்வேன். அறிமுகம் செய்து அந்த அறிவை பயன்படுத்தி பொழைச்சிக்கிட்டால் தமிழ் மக்கள் வாழ வைப்பார்கள். அதோட பொழைக்காம நீ பாட்டுக்கு மண்ணு மாதிரி இருந்தேன்னா அந்த மேடை என்பது யாருக்கு அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லை. கோயிலா கலைமணிலாம் இப்போ வந்தவங்க மருதலாம். அன்றைய காலத்திலே நான் வருகின்ற பொழுது எந்த ஒரு நகைச்சுவை நடிகரும் ஒரு நகைச்சுவை நடிகனை மேடையில் ஏற்றிவிட்டு அழகு பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் நாம் வாங்கின பேரவையின் மேற்கொண்டு கூடுதலாக வாங்கிவிட்டால் நம்ம இந்த பகுதியிலே நாடகத்துக்கு கூப்பிட மாட்டார் என்ற ஒரு போராமைத்தன்மம் தனம். ஆனால் நான் அப்படி அல்ல. ஆனந்துக்கிட்ட ஒரு திறமை, பப்புளுக்கிட்ட ஒரு திறமை, இந்த திறமையை வைத்து அவர்கள் பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் குடும்பம் மற்றவரை போல நல்லா வாழலாம். ஆனால் நன்றியை மறக்கக்கூடாது. வளர்ந்த இடத்தையும் வளர்த்து விட்டவர்களையும் மறந்தோம் என்றால் வாழ்நாள் ஃபுல்லாக நமதுக்கு நரக வேதனையை சுமக்கும்படி உண்டாகும் என்பதை எம்கேஆர் சொல்றேன். இந்த கோயிலெல்லாம் அங்கே இருக்கு, எல்லாரும் சொல்றீங்க கூட்டம் வந்து எம்கேஆர்னு. அதெல்லாம் கிடையாதாத்தா. நீ சொல்றதே நான் ஒத்துக்கிறேன்னு. எம்கேஆருக்காக இந்த கூட்டம் கூடிச்சு நீ சொல்ற, நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இல்லாம எம்கேஆர் மட்டும் இந்த மேடையில் நின்றா கும்பிட்டு கூட்டம் இருக்குமா? நீங்க நான் சொல்லுங்க. வராது. தனிமரம் தோப்பாகாது. கலிசரி கிராமத்திலே சீமக்கருவலும் விவசாயம் நிறைந்த தொழிலே எங்களுக்கு அதான் ஆடு மாடு மேய்க்கிறது. அந்த கிராமத்திலிருந்து ஒரு கோமாளி வந்து சக நடிகரோடு கைகோர்த்ததனால், இந்த அன்பென்ற சங்கிலி அல்லாத நாள் இத்தனை கூட்டங்கள் இங்கே சேர்ந்திருக்கிறது. இந்த உறவுகள் தனிமரம் தோப்ப ஆகாது. ஒத்த மரம் ஊருக்கு நிழல் கொடுக்க முடியாது. 50 மரம் இருந்தால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நிழலிலே நிம்மதியாக படுத்துறங்கலாம். ஒத்த மரம் ஒத்த வீட்டுக்கு நிழல் கொடுக்கும். அதனால் எம்கேஆர் அல்ல, எத்தனை பெரிய சாம்பவானுக்கு நான் பெரியாளி என்று சொல்றார்களே, அவர்களுக்கெல்லாம் ஆண்கள் என்பவர்கள் இந்த நாடகத்துறையில் பெரியாளே அல்ல. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆண்கள் 1000 பேர் திறமை இருந்து அவ வாட்டியை எங்கிட்டு வேணா போய் பொழைச்சிக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு நிகர இத்தனை பேர் இருக்கா. ஒரே ஒரு விஷயம், என்னுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சியை எங்கே வந்து டான்ஸ் ஆட விட்டுட்டு நாங்கள் உட்காந்து பார்ப்போமா? வயிற்று பொழப்புக்காக உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு வீர தமிழச்சியும் நாடக கலை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைகளையும் பெண்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே நாடக உலகத்தில் பெரியாள் அல்ல, பெண்கள் தான் பெரியாளு. பெரியாளு வாழ்த்துக்களை வீர தமிழச்சியே. உன்னை எங்கள் அண்ணன் தம்பி சார்பாக வாழ்த்துக்கிறோம். உன் வாழ்க்கை சிறக்கட்டும். உன்னை நான் மனதார இந்த நேரத்தில் கிண்ணா கொலை பண்ணிடுவேன். நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அதே இடையில கிண்ணா கொலை பண்ணக்கூடாது. செஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிடு. என்ன செஞ்சதுக்கு அப்புறம்? கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் யானை கதை சொல்ல முடியாது. கேரளாவில் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க யானைக்கு. எலி செஞ்சதுனால யானைக்கு வந்து எச்ஐ வந்துருச்சான். செஞ்சிருச்சு, இது சொல்லக்கூடாது, லூசு, கேஸ் ஆயிரம் போயிரு. அதையா பள்ளிக்கூடம் விட்டேன். எம்கேஆர் தோளூர் பைக்கில் வந்த உறவுகள் மனக்கவலை இல்லாமல் யாரும் கிடையாது. இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு எல்லா கவலையும் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாட அந்த கள்ளிச்சேரி காளிமுடியும் 18ஆம் படின்னு பிரார்த்திக்கிறேன். எம்கேஆர் தோளூரில் போகக்கூடிய உறவுகள்லாம் மெதுவாக பயம்பத்திரமாக போக வேண்டும். எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை வளர்த்து விடுவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் குடும்பம் கோடான கோடி பால் பொங்கட்டும். நன்றி என்ன உறவுகளை. மெதுவாக போங்க, எல்லாரும் மெதுவாக போகணும் ப்ரோ. இப்போத்தேன் எல்லாரும் எந்திரிச்சாலும் உரம் தேடுவியே வண்டி எங்கன்னு நிப்பாட்டணும்னு இரு. காதல் சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கோயிலா, இந்த ஊருக்குள்ள ஆளே இல்லாட்டாலும் நான் உனக்காக ஒரு ஆலமரமாக இருந்து உன்னை காப்பேன். அந்த ஆலமரத்துல நான் ஒரு விழுதா இருந்து உன்னைய காப்பேன். அப்ப ஆலமரம் சாஞ்சிரும். என்ன சொன்னாலும் நீங்க 2 பேரும் சொல்லுவீங்களா? ஆமா. நான் நீ திங்கிற ஐஸா இருப்பேன். அந்த ஐஸ்ல நான் குச்சியா இருப்பேன். அந்த ஐஸாவே நான் தான் இருப்பேன். நான் அப்ப சப்புவேன். ஐயா ஏமாந்துட்டேனே. நான் உனக்கு மாவா இருப்பேன். நான் அந்த மாவை போட்டு கின்ற சேமியாவா இருப்பேன். அந்த சேமியாவுல சீனியா நான் இருப்பேன். போட சுண்ணி
என் ஜீனின் எப்படி தெரியுமா காதல்